அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் அன்று அவர் வாழ்க்கையில் நடந்த பலரும் அறியாத தகவல்களை திரட்டி தர வேண்டும் என்று ஆர்வத்துடன் இறங்கினோம். 15 நிமிடம் ஓடக்கூடிய வீடியோவாக இருக்கும் என்று இறங்கிய போது அது பெரிதாகவும் சுவாரஸ்யம் உள்ளதாகவும் இருந்தது. அதனால் அந்த தகவல்களை சுருக்கிவிடக் கூடாது என்று பல பாகங்களாக தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். தளபதி பற்றி நமக்கு தெரிந்த தகவல்களை வெளியிட்டு வந்தாலும் இந்த பகுதிகளை பார்த்துவிட்டு தளபதி அவர்களின் ரசிகர் மன்ற பொதுச் செயலாளர் ஆர் ரவிராஜா அவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு பேசினார். அவரிடம் இருந்த தகவல்களை நமக்கு தந்து ஊக்கப்படுத்தியுள்ளார். அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல மதுரையைச் சேர்ந்த ரசிகர் ஒருவர் தளபதியின் தங்கை வித்யா பிறந்தநாள் தவறாக பதிவாகியுள்ளது என்று கூறியிருந்தார். அவற்றையும் திருத்தி உள்ளோம். அவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தளபதி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்த்து வரும் ரசிகர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் தளபதி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தெரிந்து கொள்ள வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். நாளைய தீர்ப்பு, செந்தூரபாண்டி, ரசிகன், தேவா, ராஜாவின் பார்வையிலே, விஷ்ணு, சந்திரலேக ஆகிய 7 படங்களை தொடர்ந்து தளபதியின் நடிப்பில் வெளியான படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த படத்தின் கதை, தளபதி அவர்கள் வேலை தேடி சென்னைக்கு அவரது நண்பர் கவுண்டமணி வீட்டுக்கு வருகிறார். உண்மையில் அவருக்கும் வேலை இல்லை. அவர்கள் இருவரும் ஒரு வாடகை வீட்டில் தங்கி இருக்கின்றனர். அந்த வீட்டு பெண் சங்கவிக்கும் தளபதிக்கும் முதலில் சண்டை வருகிறது. பிறகு இருவரும் காதலிக்க ஆரம்பிக்கின்றனர். இதற்கிடையில் சங்கவியின் மாமா கரனும் அவரை காதலிக்கிறார். ஒரு நாள் திருடன் ஒருவன் நகையை திருடிக்கொண்டு ஓடுவதை தளபதி பார்த்து பிடிக்க முயல்கிறார். ஆனால் திருடன் அந்த நகைகளை தளபதியின் பையில் போட்டு விடுகிறார். இதை பார்த்த சங்கவி தளபதியை வெறுக்க ஆரம்பிக்கிறார். இதை தனக்கு சாதகமாக்கிக் கொள்கிறார் கரண். ஒரு ரவுடி கும்பலுடன் தன்னை அடிக்க வைத்திருக்கிறார், அதையும் தளபதிதான் செய்தார் என நம்ப வைக்கிறார். இந்த நிலையில் சங்கவியின் பாட்டியிடம் தனது கதையை சொல்கிறார் தளபதி. பாட்டி தளபதி மீது நம்பிக்கை வைக்கிறார். திடீரென பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அப்பொழுதுதான் காரணம் அவரது தந்தையும் சேர்ந்து தன்னையும் தனது பாட்டியையும் கொலை செய்ய இருக்கின்றனர் என்பதை சங்கவி அறிகிறார். இதன் பிறகு தளபதியும் சங்கவியும் இணைந்தார்களா, கரண் அவரது தந்தை என்ன ஆனார்கள் என்பது மீதி படம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தின் இயக்குனர் சி ரெங்கநாதன் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களிடம் உதவியாளராக பல படங்களில் பணியாற்றியவர். நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர். தளபதியின் அப்பாவிடம் வசனங்கள் எழுதி கொடுப்பார். இவர் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்களின் மைத்துனர். அவர் தளபதியின் அப்பாவிடம் சென்று ஒரு கதையை சொன்னார். முழுக்க முழுக்க நகைச்சுவையுடன் கூடிய கதை அது. அந்த கதையை கேட்ட போது சிரிப்பாக இருந்தது. இதனால் உடனே அந்த படத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த படத்தில் தளபதியுடன் இணைந்து கவுண்டமணி நடித்திருந்தார். படத்தில் தளபதிக்கு மாமாவாக இருப்பார். படத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கலகலவென்று 2 பேரும் சேர்ந்து இருப்பார்கள். படம் எடுக்கும் போதும் சிரித்துக் கொண்டேதான் நடித்தார்களாம். இந்த படத்தில் பாலு என்கிற கதாபாத்திரத்தில் தளபதியும், சுமித்ரா என்கிற பாத்திரத்தில் சங்கவியும் நடித்தனர். கோபால் என்கிற பாத்திரத்தில் கவுண்டமணி, பாட்டியம்மாவாக நிர்மலாம்மா, மகேஷாக கரண், மகேஷின் தந்தையாக வினு சக்கரவர்த்தி, டிராபிக் போலீஸாக பாண்டி என பலர் படத்தில் நடித்திருந்தனர். ஆர் ராஜரத்தினம் ஒளிப்பதிவு செய்த இந்த படத்திற்கு வித்யாசாகர் இசையமைத்திருந்தார். கவிஞர் வாலி, PRC பாலு இருவரும் பாடல்கள் எழுதியிருந்தனர். மனோ சொர்ணலதா பாடிய அண்ணாமலை தீபம் பாடலுக்கு சிறப்பு தோற்றமாக வந்து சில்க் சுமிதா நடித்திருந்தார். உதித் நாராயணன், சாதனா சர்க்கம் ஆகியோருடன் இணைந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்கிற பாடலை பாடிய தளபதி பம்பாய் பார்ட்டி பாடலை சாகுல் அமீதுடன் இணைந்து பாடியிருந்தார். 1996 ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பொங்கலன்று வெளியான கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வசூலில் சாதனை படைத்தது. தெலுங்கு மொழியில் அமலாபுரம் அல்லுடு, இந்தி மொழியில் ராமாபுரி டாமத் என்ற பெயர்களில் மொழி மாற்றத்துடன் வெளியானது. இந்த படத்தை தொடர்ந்து தளபதி நடிப்பில் வெளியான படம் பூவே உனக்காக. ஒரு நாள் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனாதிபர் ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் தளபதியை அழைத்தார். அவரை நேரில் சென்று தளபதி சந்தித்தார். என்னப்பா படம் பண்ணலாமா என்று அவர் கேட்க, என்ன சார் இப்படி கேட்கிறீங்க, இப்பவே நான் ரெடி என்கிறார் தளபதி. சந்தோஷம் என்றவர், சரி இயக்குனர் விக்ரமன் வந்து ஒரு கதை சொல்லுவார், அதை கேளுங்க என்கிறார். மறுபடியும் சந்தோஷம் அதிகமானது தளபதிக்கு. தளபதி சிறுவனாக இருந்தபோது விக்ரமன் இயக்கிய புதுவசந்தம் படத்தை பல தடவை பார்த்து ரசித்தவர். அதே இயக்குனருடன் தான் நடிப்பேன் என்று தளபதி நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இப்போது விக்ரமன் இயக்கத்தில் என்றால் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மறுநாள் இயக்குனர் விக்ரமன் தளபதி வீட்டுக்கு சென்றார். 2.5 மணி நேரம் முழு கதையையும் சொன்னார். எந்த இடத்தில் பாடல் வருகிறது, அது எப்படிப்பட்ட பாடல் என எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னார். தளபதிக்கு கதை கேட்ட மாதிரி தெரியவில்லை. ஒரு படம் பார்த்த மாதிரி முழு திருப்தியோடு இருந்தார். கிளைமாக்ஸ் காட்சி ரொம்ப அருமையாகவும் யாரும் எதிர்பார்க்காத திருப்பமுள்ள படமாகவும் இருந்தது. உடனே அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். சூப்பர் குட் பிலிம்ஸ் என்ற பெரிய பேனர், படத்திற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயாராக இருக்கும் அருமையான தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி நல்ல கதையாக
கதையாசிரியர், சிறந்த இயக்குனர் என்று பெயர் எடுத்த விக்ரமன் ஆகியோரின் கூட்டணியுடன் பூவே உனக்காக படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. படப்பிடிப்பில் இயக்குனர் விக்ரமன் நடிகர்களுடன் நடித்து காண்பிக்க மாட்டார். காட்சிகளை அற்புதமாக விளக்கி நடிகர் நடிகைகளை நடிக்க சொல்வார். ஒவ்வொரு காட்சியையும் கையில் கொடுத்து எப்படி நடிக்க வேண்டும் என்று நடிகர்களை நடிக்க வைத்து பார்ப்பார். அதில் எந்த நடிப்பு அவருக்கு பிடித்திருக்கிறதோ அந்த நடிப்பை வழங்க வைத்து படம் பிடிப்பார். ஒரு மாணவனை போல் அங்கு நடிப்பு பயின்றார் தளபதி. இந்த படத்தில் ராஜா என்கிற பாத்திரத்தில் தளபதியும், பிரியதர்ஷினி, நிர்மலா மேரி என்ற பாத்திரத்தில் சங்கீதாவும், நந்தினி என்கிற பாத்திரத்தில் அஞ்சு அரவிந்த், கோபி என்கிற பாத்திரத்தில் சார்லியும் நடித்தனர். மேலும் எம்.என். நம்பியார், நாகேஷ், ஜெய்கணேஷ், மலேசியா வாசுதேவன், சுகுமாரி, விஜயகுமாரி, மதன் பாப், தினேஷ், ஷீலா, சிவா, மீசை முருகேசன் உட்பட பலர் நடித்திருந்தனர். மச்சினிச்சி வர்ற நேரம் என்கிற பாடலில் நடிகர் முரளி சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். எஸ். ஏ. ராஜ்குமார் இசையில் 6 பாடல்களை பழனி பாரதியும், ஒரு பாடலை கவிஞர் வாலி, ஒரு பாடலை இசையமைப்பாளர் எஸ். ஏ. ராஜ்குமார் ஆகியோரும் எழுதியிருந்தனர். ஆனந்தம் ஆனந்தம், சொல்லாமலே, சிக்லேட் சிக்லேட், மச்சினிச்சி ஆகிய பாடல்கள் பெரும் புகழ்பெற்ற பாடல்களாக அமைந்தன. எஸ். சரவணன் ஒளிப்பதிவில் ஜெய்சங்கர் படத்தொகுப்பில் உருவான இந்த படம் 1996ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வெளியாகி தளபதியின் வாழ்க்கையில் சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. அதுவரை தளபதியை ஹீரோவாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த படத்தில் இருந்துதான் இந்த ஹீரோவுக்கும் நன்றாக நடிக்க வரும் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இந்த படம் தளபதியின் திரையுலக வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்திய படம். ஒரு படத்தில் கதாநாயகன் யார் நடித்தாலும் அவர்களை ஹீரோ என்றுதான் சொல்வார்கள். யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஹீரோ ஆகிவிடலாம். ஆனால் நடிப்பது ரொம்ப ஈஸி இல்லை. அதற்கு தகுந்த கதாபாத்திரம் கிடைக்க வேண்டும், நல்ல கதை இருக்க வேண்டும், நல்ல இயக்குனர் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் பூவே உனக்காக படத்தின் மூலம் தளபதிக்கு கிடைத்தது. அதனால் அந்த படத்தின் மூலம் தளபதி நடிகனாக அங்கீகரிக்கப்பட்டார். 250 நாள் ஓடியது. இவ்வளவு பெரிய வெற்றி அப்போதுதான் வாழ்க்கையில் முதல் தடவையாக அனுபவித்தார் தளபதி. பூவே உனக்காக படம் வெளியாகி 100வது நாள் விழா, 150வது நாள் விழா என்று மதுரை, திண்டுக்கல், கோவை என ஊர் ஊராக சென்று கலந்து கொண்டார். அது தளபதியின் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். அதிலும் மதுரை நிகழ்ச்சி இன்னமும் மனதில் நிற்கிறதாம். படத்தில் பணியாற்றிய அத்தனை பேர்களும் தளபதி, இயக்குனர், தயாரிப்பாளர், ஹீரோயின், சக நடிகர்கள் என எல்லோரும் மேடையில் ரசிகர்களுக்கு முன்பு தோன்றி விருது பெற்றார்கள். இது தளபதிக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பூவே உனக்காக படம் வெற்றிகரமாக ஓடவே அதைத் தொடர்ந்து தளபதிக்கு அதே மாதிரி கதையம்சம் கொண்ட படங்கள் வந்தன. அதாவது சாப்டான கேரக்டர். ஆனால் தளபதிக்கு அடுத்து ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. அந்த சமயத்தில் மகாபிரபு என்ற ஆக்ஷன் படம் திரையரங்கில் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த படத்தின் இயக்குனர் ஏ. வெங்கடேஷ். தளபதி அப்பாவிடம் சென்று மகாபிரபு படம் பார்த்தேன், அந்த இயக்குனர் படத்தை நன்றாக இயக்கியிருக்கிறார், அவரை அழைத்து பேசுங்கள் என்று கூறியிருக்கிறார். அப்பாவிடம் உதவி இயக்குனராக இருந்தவர் பவித்ரன். அவர் தளபதி நடிப்பில் ஒரு படத்தை இயக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும் என்று கால்ஷீட் கேட்டுக் கொண்டிருந்தார். பவித்ரன் அவர்களின் உதவியாளர் ஏ. வெங்கடேஷ். அதனால் அப்பா பவித்ரன் மூலமாக ஏ. வெங்கடேஷை வரவழைத்தார். பூவே உனக்காக படம் ஓடிக்கொண்டிருந்த சமயம் என்பதால் அவரும் அதே மாதிரி ஒரு அழகான ஒரு காதல் கதையோடு வந்திருந்தார். கதையை சொன்னார், ரொம்ப பிடித்திருந்தது. ஆனால் தனக்கு இப்போது காதல் கதை வேண்டாம், ஆக்ஷன் படம் தான் வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அருகில் இருந்த அப்பா உடனே நான் ஒரு கதை கேட்டு வைத்திருக்கிறேன், அதை மஜித் சொல்லியிருக்கிறார், அந்த கதையை பண்ணலாமே என்று அந்த கதையை சொல்லி இருக்கிறார். அந்த கதை அனைவருக்கும் பிடிக்கவே திரைக்கதை உருவாக்கி வருகிறேன் என்று கூறினார் ஏ. வெங்கடேஷ். அந்த படம் தான் தளபதியின் நடிப்பில் உருவான செல்வா. பவித்ரன் தயாரிப்பில் ரொமான்டிக் ஆக்ஷன் படமாக உருவான செல்வா படத்தில் செல்வா என்கிற கதாபாத்திரத்தில் தளபதி நடிக்க, சுமதி என்கிற பாத்திரத்தில் கதாநாயகியாக சுவாதி நடித்திருந்தார். காமினி என்ற பாத்திரத்தில் ரீவா நடிக்க, வரதராஜன் என்கிற கதாபாத்திரத்தில் தளபதியின் தந்தையாக ரகுவரன் நடித்திருந்தார். மேலும் ராஜன் பி. தேவ், மணிவண்ணன், செந்தில், பிரதாப் சந்திரன், ஜெயசித்ரா என பல நடித்த இந்த படத்திற்கு எஸ். சரவணன் ஒளிப்பதிவு செய்தார். சிற்பியின் இசையில் கவிஞர் வாலி எழுதிய 5 பாடல்கள் இடம்பெற்றன. இதில் சிக்கன் கரி என்கிற பாடலை சொர்ணலதா, சிற்பி ஆகியோருடன் இணைந்து தளபதி பாடியிருந்தார். இந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி ஒக்கணக்கல் நீர்வீழ்ச்சியில் 8 நாட்கள் எடுக்கப்பட்டது. அங்கு 150 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. 4 பக்கமும் நீர்வீழ்ச்சி, நடுவிலே பள்ளம். அதை பார்த்ததும் இயக்குனருக்கு ஒரு புது ஐடியா தோன்றியது. மலையிலிருந்து 4 பக்கமும் விழும் நீர்வீழ்ச்சியின் நடுவே ஒரு சங்கிலியை கட்டி அதில் ஒரு கூண்டை தொங்க விடுவது, அந்த கூண்டுக்குள் கதாநாயகி வில்லன் கடத்தி வைத்திருப்பது. அப்போது கதாநாயகியை ஹீரோ காப்பாற்ற வேண்டும். இப்படி ஒரு காட்சியை எடுக்கலாமா என்று இயக்குனர் கேட்டார். புதிதாக இருக்கிறது, நன்றாக இருக்கும் என்று ஒளிப்பதிவாளர் உட்பட எல்லோரும் கூறினார்கள். உடனே இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு ஒரு இரும்பு சங்கிலியை கட்டினார்கள். பிறகு கதாநாயகியை ஒரு இரும்பு கூண்டுக்குள் உட்கார வைத்து இரும்பு சங்கிலியில் நடுவே தொங்க விட்டார்கள்.
இப்போது கதாநாயகன் மலையிலிருந்து ஒரே தாவாக தாவி அந்த இரும்பு சங்கிலியை பிடித்து தொங்கி இரும்பு கூண்டுக்குள் இருக்கும் கதாநாயகியை காப்பாற்ற வேண்டும். தளபதிக்கு பதிலாக டூப் போட ஏற்பாடு செய்தார்கள். தளபதிக்கு ஆர்வம். நானே விரும்பி ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறேன், இங்கு மட்டும் எதற்கு டூப், நான் நடிப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தார். இயக்குனர் பதறி போனார். நீங்களா, இது என்ன விளையாட்டு சமாச்சாரமா? கரணம் தப்பினால் மரணம். கீழே பார்த்து இருக்கிறீர்களா? 150 அடிக்கு மேல் நீர்வீழ்ச்சி. தப்பி தவறி ஏதாவது நடந்தால் கூட எலும்பு கூட கிடைக்காது என்றார். தளபதி பிடிவாதம் செய்தார். இது குறித்து தளபதிக்கு தெரியாமல் அப்பாவிடம் போனில் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அப்பா ரிஸ்கான காட்சிகளில் நடிக்க ஆர்வம் காட்டுவான், விட்டுவிடாதீர்கள் என்று கூறியிருக்கிறார். இதை கேள்விப்பட்டதும் தளபதிக்கு சரியான கோபம். நான் தான் நடிப்பேன், நீங்க எடுங்க, அப்பாவிடம் சொல்லிக் கொள்கிறேன் என்று பிடிவாதமாக இருந்துவிட வேறு வழி இல்லாமல் அந்த காட்சியில் நடிக்க வைக்க சம்மதித்தார் இயக்குனர் ஏ. வெங்கடேஷ். ஏடாகூடமாக ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக தளபதியின் உயிர் பாதுகாப்பிற்காக அவரது இடுப்பில் ஒரு கயிற்றை கட்டி அதன் நுனியை இன்னொரு மரத்தில் கட்டிவிட்டார்கள். தளபதி தயாரானார். கொட்டும் நீர்வீழ்ச்சி மலையிலிருந்து குதித்து தொங்கி அந்த கூண்டில் இருந்த நாயகியை காப்பாற்றும் காட்சியில் நடித்தார் தளபதி. 1996ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெளியான செல்வா படம் எதிர்பார்த்த மாதிரியே பெரும் வெற்றி படமாக அமைந்தது. பாடல் காட்சிகள் போல ஆக்ஷன் காட்சிகளும் பெரிதாக பேசப்பட்டது. ஒக்கணைக்கல் நீர்வீழ்ச்சியில் எடுக்கப்பட்ட கிளைமாக்ஸ் காட்சிக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. இதனால் விஜயாலும் ஆக்ஷன் படத்தில் நடிக்க முடியும், அவருக்கு எந்த கேரக்டரும் நம்பி கொடுக்கலாம் என்று பேச வைத்தது. இந்த படத்தில் நடிக்க துவங்கிய போது விக்ரமன் இயக்கத்தில் வந்த ஒரு படத்தை தவிர்த்தார் தளபதி. அது என்ன படம், எதற்காக தவிர்த்தார் என்பதை அடுத்த 8வது பகுதியில் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ தொகுப்பில் தளபதி அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் தமிழ் வலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.